ஸ்ரீ மீனாட்சி மையன் யூடியூப்ல நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிதாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா, பரணி தீபம் ஏற்றும் முறையும் பரணி தீபம் ஏற்ற வேண்டும், அதனால் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சவர் நெஞ்சில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்க இருகாலும் தோன்றும், முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பரணி தீபம் ஏற்றும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் வரக்கூடிய நட்சத்திரம் பரணி. இந்த பரணி தீபம் தான் ஏற்றக்கூடிய முறை. பொதுவாகவே இந்த பரணி தீபம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் ஏற்றுவாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்க பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு 25ஆம் தேதி சனிக்கிழமை மத்தியானம் 3:20க்கு பரணி நட்சத்திரம் ஆரம்பிச்சு நாளைக்கு அதிகாலையில் பரணி நட்சத்திரம் முடிஞ்சிருது. நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய பரணி தீபம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் நம்ம பூஜை பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வழக்கம் போல ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். கார்த்திகை மாதம் முழுமைக்கும் வீட்டில் தீபம் ஏற்றணும்னு பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த பரணி தீபம் அப்படின்றது இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம ஏற்றணும். எப்படி ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் 5 அகல் விளக்குகள், மண் அகல் விளக்குகள் எடுத்துட்டு அதை நல்லா சுத்தமாக கழித்து அதை சந்தனக்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதில் நல்ல நெய்யோ ஊற்றி ஒரு சின்ன பித்தளை தாம்பாளம் எடுத்து அந்த தாம்பாளத்தை வந்து 5 திசைகளுக்குமா வச்சுட்டு அதை வந்து விளக்கேற்றும். இதுதான் பரணி தீபம் ஏற்றக்கூடிய முறை. இந்த பரணி தீபம் ஏற்றுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரணி தீபம் ஏற்றும் போது நமக்கு ஏற்படக்கூடிய மிக அற்புதமான பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் சரி, நமக்கு அப்புறம் வரப்போற குழந்தைகளுக்கும் சரி, யமபாதனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எல்லாரும் ஆசைப்படுறது இது ஒன்று தான் ஆசைப்படுவோம். நம்ம வந்து இருக்கும்போதும் சரி, நம்ம இறந்த பிறகும் சரி, நமக்கு நல்ல வாழ்வு கிடைக்கணும், நம்ம ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ இந்த பரணி தீபம் ஏற்றும் போது அது கிடைக்கும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நசிகேதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் புராண காலங்களில். அவர் வந்து யம தர்மராஜாவை உயிரோட பார்த்த ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான், நசிகேதன் சொல்லிட்டு ஒரு இளைஞர். அந்த இளைஞர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் வந்து யமலோகத்தில் யம தர்மராஜாவை பார்த்துட்டு அவருக்கு யம தர்மராஜா கிட்ட கேட்குறாரு, சுவாமி, இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது போக யமலோகத்திலையும் வந்து நீங்கள் வச்சுக்க தண்டனைகள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மனசெல்லாம் பதறது, இங்கேயும் வந்து இந்த மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படணுமா சுவாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு நசிகேதன் வந்து யம தர்மராஜா கிட்ட கேட்காரு. அப்போது யம தர்ம மகாராஜா வந்து ஒரே ஒரு பரிகாரம், அவர் வந்து நிறைய பரிகாரங்கள் சொல்றாரு. இப்படியெல்லாம் வாழணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இத்தனை தானங்கள் கொடுக்கணும், இத்தனை விரதங்கள் இருக்கணும், அவருக்கு ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு. இதை கேட்ட நசிகேதனுக்கு தலை சுத்துது. அவரே வந்து கேட்காரு, சுவாமி, இவ்வளோ விஷயங்கள் வந்து மக்கள் செய்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க பூலோகத்திலே மகான்களாக வாழ்ந்துருவாங்க சுவாமி, அதெல்லாம் செய்ய முடியாமல் தான் நாங்கள் வந்து மேலே வந்து உங்ககிட்ட கேட்குறேன், இதெல்லாம் இல்லாமல் இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு வந்து நசிகேதன் வந்து யம தர்மராஜா கிட்ட கேட்குறாரு. அப்போ யம தர்மராஜா வந்து அழகாக ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுக்கு தான் உங்களுக்கு பரணி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வருது இல்லையா, கார்த்திகைக்கு முதல் நாள் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அந்த ஒரு தீபம் உங்களுடைய தலைமுறைக்கும் யமவாதனையும் யம பயமும் இல்லாமல் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜாவே சொன்ன அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரணி தீபம் ஏற்றக்கூடியது. இந்த பரணி தீபம் ஏற்றி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளும் சரி, நம்மளுடைய குழந்தைகளும் சரி, நம்மளுடைய சந்ததியினரும் சரி, நம்மளுடைய முன்னோர்களும் சரி, யமவாதனையும் யம பயமும் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிவபெருமானை வேண்டிப்போம். ஏன்னா இந்த தீபம் வந்து சிவபெருமானுக்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் தான். ஏன்னா உலகத்துல எல்லா தெய்வங்களுக்கும் தலைவன், எல்லா தெய்வங்களின் ஆதிஸ்வரூபம் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். அவருக்காக ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த தீபம். ஸோ சிவபெருமானை வேண்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில எல்லா உலகம் நமக்கு கிடைக்கட்டும். ஸ்ரீ மீனாட்சி மையன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தது போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்மதி அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அலங்கள் உங்கள் நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வநிதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வநிதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வநிதி விலங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.